அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து எம்ஜிஆருடைய 16வது பார்ட்டு. ரொம்ப நாள் ஆச்சு எம்ஜிஆரை பற்றி பேசி, புரட்சி தலைவரை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் புரட்சி தலைவர்களின் தொண்டர்களை பார்ப்பதற்கு எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கருதுகிறேன். புரட்சி தலைவரை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ புரட்சி தலைவர் வந்து பெங்களூர் பக்கம் போய்கிட்டு இருக்காரு. பெங்களூர் பக்கம் ஷூட்டிங் சம்மந்தமாக போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு அம்மா ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க, அதாவது ரோட்டில் கொஞ்ச நேரம் நடக்கிறாங்க, அப்புறம் நிழலில் கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க, மறுபடியும் ரோட்டில் நடக்கிறாங்க, பிளாட்ஃபார்மில் ஏறுறாங்க, அப்படி மாறி மாறி நடந்துக்கிட்டே போகிறாங்க. இதை காரில் இருந்து கவனிச்சு போயிட்டே இருந்த புரட்சி தலைவர் வந்து அதை கவனிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா கிட்டக்க போய் வண்டி நிப்பாட்டிட்டு, என்னம்மா நடக்கிறீங்கன்னு இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா வேற ஒன்றும் இல்லையா, மர நிழலில் கொஞ்ச நேரம் நிற்பேன், ரொம்ப வெயில் அடிக்குது, காலெலாம் ரொம்ப சுடுது, அதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் நிழலில் நிற்பேன், கொஞ்ச நேரம் வெயிலில், அப்புறம் ரோட்டில் நடப்பேன், காலில் செருப்பு இல்லைங்க அப்படின்றாங்க. அப்போ புரட்சி தலைவர் அதை பார்த்துட்டு, சரிண்ணா, அவங்க மனைவியார் ஜானகி அம்மாவோட செருப்பை வாங்கி, இந்தாங்கம்மா போட்டுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு கையில் ரூபாயை வேற கொடுத்து, இந்தாங்கம்மா வீட்டில் போய் நீங்கள் உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி புது செருப்பை கூட வாங்கிக்கங்கம்மா அப்படின்றாரு. எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள். யாராவது ரோட்டில் போகும்போது யாருக்காக உதவணும்னு நினைப்போமா, கண்டுக்கிறாமல் போயிடுவோம். இது வந்து எம்ஜிஆருடைய ஒரு 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 கொள்கை. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் நல்லா வந்துட்டார். ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு நடித்து, துணை நடிகராக நடித்து, அப்புறம் ஹீரோவாக நடித்து வந்துட்டார். இப்போ எந்த படத்தில் புரட்சி தலைவர் நடித்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு மன்னர் வேடம் வந்து அவருக்கு போட்டாங்கன்னு வைங்க, போட்டு முடித்த உடனே அவர் சும்மா உட்கார மாட்டாராம், உடனே எழுந்திரிச்சு போய் மற்ற நடிகர்கள் இருக்காங்க பாருங்க, துணை நடிகர்கள், அப்படிதான் இவர் ஒரு காலத்தில் நடித்தவர். அந்த துணை நடிகர்களுக்கு எல்லாத்துக்குமே போய் இவர் மேக்கப் போடுவாராம். அவங்க வேஷ்டி கட்டி விடுறது, அவங்களுக்கு மேலே அந்த கோட்டு இது அந்த வீரர்களுக்குரிய கோட்டு போட்டு விடுறது, ஒரு வீரருக்கு ஈட்டி கொடுக்கறது, ஒரு வீரருக்கு வந்து கத்தி கொடுக்கறது, யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் எம்ஜிஆரே வேகமாக செய்வாராம். அப்படி செஞ்சால் தான் சீக்கிரம் ஷூட்டிங் நடக்க முடியும் இல்லையா. இது வந்து இவர் இது எங்கே பழகிருக்காருன்னா, நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டுக்குவாங்கண்ணா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுவாங்கண்ணா. அது மாதிரி புரட்சி தலைவர் அதை செய்வாராம். எல்லாரும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. அவர் பாட்டுக்கு ஒரு ஹீரோ ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு, ஏசியில் உட்காந்துக்கிட்டு, ஃபேன் காற்றுல உட்காந்துக்கிட்டு, வாங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ன உடனே வந்து ஸ்டார்ட் கேமரான உடனே வந்து நடிக்கிற ஆள் கிடையாது. எல்லாரோடையும் இணைந்து நடிக்கிற ஒரு புரட்சி தலைவர். அவர் தான் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, தான் சாப்பிட்ற சாப்பாடு எல்லா டெக்னீஷியனும் எல்லா துணை நடிகர்களும் சாப்பிடணும்னு சொல்கிறது இல்லை, அவங்களுடைய உழைப்புலையும் புரட்சி தலைவர் வந்து அதை பங்கேற்றுக்கிறார். அதுதான் புரட்சி தலைவருடைய அந்த ஸ்பெஷாலிட்டி, மனிதாபிமானம். அப்புறமேட்டு இந்த சினிமாவில் வந்து பண்டரிபாய் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். எல்லா படத்துலையும் வந்து எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடிப்பாங்க, சிவாஜிக்கு அம்மாவாக நடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை இப்போ சொத்து பிரச்சனையில் அவங்க வீடு வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வீடை வந்து மிரட்டி அவங்க வீட்டை வேற ஒருத்தவங்க கைப்பற்றினப்போ அவங்க வந்து புரட்சி தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் சொத்தை வந்து வேற ஒருத்தவங்க கைப்பற்றிட்டாங்க, அவங்கள எதிர்த்து எங்களால் போராட முடியல, எந்த விதத்தில் யாரும் உதவி செய்யலைன்னொடனே நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை அன்னைக்கு சாயங்காலமே அம்மா அவங்ககிட்ட சாவியை வாங்கி கொடுத்தாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, வந்தால் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா பாருங்கள். அதே மாதிரி பத்மஸ்ரீ கமலஹாசன் நடிகர் வந்து குருன்னு ஒரு படத்தில் நடித்தார். ஜிக்னுன்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு, தர்மேந்திராவும் ஹேமமாலினியும் நடித்த படம் ஜிக்னு. அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணி குருன்ற படத்தில் இந்த கமலஹாசனும் ஸ்ரீதேவி நடித்தாங்க. சூப்பராக படம் போச்சு. அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு சீனில் வந்து கண்ணாடியை உடச்சிடுவார் கமலஹாசன். உடச்ச உடனே அடுத்த நாள் பேப்பரில் போட்டிருந்தாங்க, கமலஹாசனுக்கு கண்ணாடியை ஒடித்து கையில் கிழித்து ரத்தம் வந்தது, மருத்துவமனையில் அனுமதி அப்படின்னு. அப்போ புரட்சி தலைவர் சொன்னாராம் கமலஹாசன்ட்ட, கமலஹாசன் நீங்கள் ஒரு சிறந்த நடிகர், உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி உடல்கள்லையும் எந்த இடத்துலையும் பாகங்கள்லையும் ஆபத்து ஏற்பட்டக்கூடாது, காயம் ஏற்பட்டக்கூடாது. அப்படி காயம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு வாரம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பீங்க. அந்த ஒரு வாரத்தில் ஷூட்டிங் இல்லாமல் போயிடும். மற்றவங்க துணை நடிகர்கள் மற்றவங்களுக்குலாம் அப்புறம் வந்து அந்த ஷூட்டிங்கை நம்பி தான் அவங்க சாயங்காலம்
சம்பளத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த பிரச்சனை வந்துடும் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் உடம்பை ரொம்ப பேணி பாதுகாக்கணும். ரெண்டாவது, நீங்கள் படத்தில் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மக்கள் என்ன நினைப்பாங்க, டூப்பு தாயா அப்படின்பாங்க. நீங்கள் கண்ணாடியவே உடைச்சாலுமே அவன் வந்து கண்ணாடியை உண்மையிலேயே உடைச்சிட்டாருன்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு கற்கண்டு கண்ணாடின்னு சினிமாக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. எப்படி எவ்வளோ உடைச்சாலும் அது வந்து உடையுமே தவிர உடம்புல குத்தாது. அதனால் அந்த மாதிரி கண்ணாடிகளை பயன்படுத்துங்க. மக்களும் அதை தான் நினைப்பாங்க. உங்களை ஆபத்தில் மாட்டிக்கிறாதீங்க. ரெண்டாவது, உங்கள் ஃபேஸ் வேல்யூ தான் முக்கியம். உங்கள் முகத்தில் ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா, உங்கள் முக வேல்யூ போயிடுச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் சினிமா ஃபீல்டில் உங்களை கூப்பிட மாட்டாங்க, படம் எடுக்க மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாதீங்க. யாருக்கு? கமலஹாசனுக்கு புரட்சி தலைவருக்குரிய அருமையான எளிமையான அறிவுரை. அப்புறமேட்டு காஞ்சியில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஏழை தகப்பேங்க, ஏழை தகப்பேன் புரட்சி தலைவர் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் நொண்டி நொண்டி நடந்து போகிறாரு. கூட வந்து அவருடைய மக கூட போகிறாங்க. புரட்சி தலைவர், என்னங்கய்யா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கீங்கன்னு இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, ஐயா எனக்கு வந்து கால் இல்லை, நான் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி வேலை பார்த்தப்போ இந்த மாதிரி ஒரு லாரி என் காலில் ஏற்றிருச்சு, அது வந்து கால் உடஞ்சிருச்சியா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து என்னை அனுப்பி விட்டாங்க, வேலை இல்லையா அப்போ எனக்கு, என் மகளும் பாருங்கய்யா விதவையா இருக்காயா, புரிச்சு 22 வயசு தாயா ஆகுது, கல்யாணம் கட்டி கொடுத்து 2 வருஷம் தாயா ஆச்சு, செத்து போயிட்டாயா, அப்போ ரொம்ப கஷ்டப்படுறியா அப்படின்னாலும் புரட்சி தலைவர் சொல்கிறாங்க, இந்த பெண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுனா வைங்க, அதுக்கான உதவியை நான் செய்கிறேன், இல்லையா நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்களா, தொழில் செஞ்சு நீங்கள் 2 பேரும் பழச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டு பணத்தை கொடுத்தாங்க. தொழில் செஞ்சு பழச்சிக்கோங்க, அதாவது உங்களுடைய முடிவு தான், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு உதவிட்டு போகிறாரு. அவர் மகாராஜையா அருமையாக உதவுனையா அப்படின்னு அவர் கும்புறாரு. அதே மாதிரி சிவகாசி பக்கம் ஒரு அம்மா, அவங்க வந்து விதவை தாய். அந்த விதவை தாய் ஒரு தடவை புரட்சி தலைவரை சந்திக்கிறாங்க. எப்படி சந்திக்கிறாங்கன்னா, புரட்சி தலைவர் வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு. அந்த லாட்ஜில் வந்து இந்த அம்மா தண்ணி எடுத்து ஊற்றுறவங்க. அப்படி தண்ணி எடுத்து ஊற்றுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் புரட்சி தலைவர் அவர் ஷூட்டிங் போயிட்டு காலையில் ஷூட்டிங் போகிறாருல, அந்த டைமில் அந்த மீட்டிங் போகிற நேரத்தில் வந்து இந்த அம்மா நிற்கிறாங்க. அம்மா உங்களுக்கு நான் எதுவும் செய்யணுமாம்மா அப்படின்னு. ஆமாங்கய்யா, எனக்கு ரொம்ப 2 பிள்ளைகளை வச்சுருக்கையா, எனக்கு வந்து நான் விதவையா, என் கணவர் இறந்து போயிட்டாரு, என் பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க முடியாமல் வச்சுருக்கேன், ரொம்ப சிரமமாக இருக்கியா, நீங்கள் பார்த்துக்க ஏதாவது உதவி செய்யணுமையா அப்படின்னதும் புரட்சி தலைவர் உடனே அந்த மாவட்ட அமைப்பாளர் இருப்பாருங்க பாருங்க, அவர் தானே கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காரு, அவரை கூப்பிட்டுருக்காரு, வாங்க இவங்களை வந்து உங்கள் 2 பொண்ணுகளுக்கும் திருமணத்தை நல்லா ஜாம் நடத்தி வைங்க, இந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு வீடு பார்த்து இந்த அம்மாவை செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது மேலே பணம் வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னாராம். அதே மாதிரி ஒரு மாதமோ 2 மாதம் கழித்து இந்த மாவட்ட அமைப்பாளரும் இந்த அம்மாவை வந்து எம்ஜிஆரை பார்க்குறாங்க. கல்யாணம் நல்லா முடிஞ்சிச்சியா, பிள்ளைய 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்கய்யா, உங்கள் புண்ணியத்தால் ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப நன்றியா அப்படின்னு அந்த அம்மா கும்பிட்றாங்க, எம்ஜிஆரை கையெடுத்து கும்பிட்றாங்க. அவருடைய அந்த பரோபகாரமான அந்த எண்ணத்தை பாருங்க. நினச்சிருந்தா அதெல்லாம் போகாமல் அந்த அம்மா ஒரு 100 ரூபா வச்சுக்கம்மான்னு கையில் கொடுத்து பற்றி விட்டுக்கலாம். ஆனால் புரட்சி தலைவர் கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு முக்கிய முடிவுகள்லாம் கூட இந்த ஏழைகளுடைய குறையை தீர்க்கிறது தான் அவருக்கு முக்கியமான விஷயமா தெரியுது. அப்புறமேட்டு உங்களுக்கு தெரியும், அமைச்சர் துரைமுருகன் இப்போ கூட நியூஸில் பார்த்தேன், உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் அனுமதின்னு. இந்த துரைமுருகன் வந்து சின்ன வயசில் வந்து பெரியார் பாசறையில் இருந்தவர், ஆனால் புரட்சி தலைவர் தான் அவரை வந்து படிக்க வச்சவர். நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது அப்பா அம்மா இருப்பாங்க, ஆனால் வசதி இருக்காது, அப்பா அம்மா சில பேருக்கு இருக்க மாட்டாங்க, படிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரி ஏழை குழந்தைகள், அனாதை குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள்லாம் எம்ஜிஆர்கிட்ட நிறைய பேர் படித்தாங்க. அப்படி படிக்கும்போது அப்போ புரட்சி தலைவர்கிட்ட இந்த படித்தவர் தான் யார், இந்த துரைமுருகன். இந்த துரைமுருகன் வந்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆகிட்டார் திமுகவில். அன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் வந்து திமுக விட்டு வெளியே வந்து ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணப்ப அந்த திமுக வந்து எல்லா பேரும் வெளியே வந்துட்டாங்க. திமுகவில் உள்ள பெரிய தலைகள் எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள், அன்பழகனை தவிர நெடுஞ்செழியன் எல்லாரும் வந்துட்டாங்க. புரட்சி தலைவர் தான் உண்மையான தலைவர்
அவர் கூட தான் நம்ம நிற்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க. அப்போ இந்த துரைமுருகன் மட்டும் எம்ஜிஆர்கிட்ட தான் வளர்ந்தவர். ஆனால் எம்ஜிஆர்கிட்ட வரலை. எம்ஜிஆர்கிட்ட வரலை. கருணாநிதி கூட இருந்துட்டார். அவருடைய நன்றி மனப்பான்மை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவர் வாட் டைப் ஆஃப் பர்சன் ஹீ இஸ், வாட் டைப் ஆஃப் கேரக்டர் ஹீ காட் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்குங்க. ரைட்டு. அடுத்து எம்ஜிஆர் படத்துலலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த அவர் கொஞ்சம் வயசாயிருச்சு, பெருசு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போ உரிமை குரல் படத்தில் எம்ஜிஆர் சொல்கிறாரு, என்ன நம்மளை வயசாயிருச்சுன்றீங்க, வயசாயிருச்சு, நீ இனிமேல் அவர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் நல்லது, நீ வந்து அவர் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களேன்னு சொல்லி தான் அந்த படத்தில் சின்ன பையன் மாதிரி 20 வயசு பையன் மாதிரி நடிச்சிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லதா மாங்காய் பறிப்பாங்க, ஓடி வீடி போய் பிடிங்கி கிரிங்கி பயங்கரமாக விளையாடுவார். எம்ஜிஆர் அந்த மாதிரி அப்படின்னா, என்ன இன்னும் ஏஜ் ஆகலை நம்மளுக்கு, என்னன்னா வயதாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறது. அந்த படத்தில் ஒரு சீன் வரும், புரட்சி தலைவர் சட்டையெல்லாம் கழட்டி போட்டுருவார், வேட்டியோடு வேட்டியை கட்டி தார்பாசி கட்டி உட்காந்துருப்பாரு. லதா மேடம் வந்து என்ன தேய்ப்பாங்க உடம்புல, உடம்பு பார்த்தீங்களா அப்படின்பாரு. பார்த்தா தலை 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 நல்ல சைனிங்காக இருப்பார், ஒரு மாசு மறு இருக்காது. அதுதான் 20 வயதில் அழகாக இருப்பதை விட 60 வயதில் ஆரோக்கியமாக இருப்பதே மேல். ஒரு பழமொழி, ஹெல்த் ப்ராவர்ப். த பாயிண்ட் இஸ் நாட் டு பி பியூட்டி அட் 20 பட் டு பி ஹெல்த்தி அட் 60. 20 வயசுல ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கலந்த குட்டி கூட அழகா இருக்குங்க. 60 வயசுல நம்ம அழகா இருக்கணும், அதுதான் முக்கியம். புரட்சி தலைவர் அது வரைக்கும் உடம்ப மெயின்டைன் பண்ணாரு. டெய்லி கரலா கட்டை, கத்தி, புஷ்அப்ஸு, ரன்னிங்கு எல்லாமே செய்வார் புரட்சி தலைவர். அவர் செய்யாத எக்ஸசைஸே கிடையவே கிடையாது. எல்லா உடற்பயிற்சியும் அவர் செஞ்சவர். வீட்டிலேயே ஜிம் வச்சுருக்காரு. இன்றைக்கும் அவர் வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் எடுத்து காட்டுறாங்க. பெரிய பெரிய ஸ்வாடு, அந்த ஸ்வாடு கத்தியெல்லாம் கையில் தூக்க முடியாதுங்க. 10 கிலோ 15 கிலோ தூக்குனீங்கன்னா கை உடஞ்சி போயிடும். தூக்கிலாம் சுத்த முடியாது உங்களுக்கு. தூக்கி பார்த்துட்டு வச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதுதான் மன்னர்கள் பயன்படுத்துகிற கத்தி மாதிரி அவர் யூஸ் பண்ண ஸ்வாடு. இப்போ இதை புரட்சி தலைவர் என்ன பண்ணார், அவருடைய கடைசி படம் 136வது படம். என்ன படம்? மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அருமையான படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கும்போது புரட்சி தலைவர் வந்து அடுத்து இதோட சினிமா நிறுத்திட்டு அரசியலுக்குள்ள வரணும்ட்டாங்க. நீங்கள் வந்து 2 வேலை செய்ய முடியாது, அரசியல்லையும் இருந்துட்டு முதலமைச்சராகவும் இருந்துட்டு நீங்கள் சினிமாலையும் நடிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ புரட்சி தலைவர், நான் ராத்திரியில் நடிக்கிறேன், பகலில் வந்து அரசியலில் ஈடுபடுறேன், அப்போ பகலில் வந்து தூங்குவீங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் வேணாங்கன்னாங்க. அப்போ அதோட கடைசிய படமாக 136வது படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். படம் நடக்கும்போதுங்க ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டு. அதே நான் சொன்ன பாருங்க, வாள், அந்த வாள் ஸ்வாடு வெப்பன்ஸ்லாம் தூக்கி ஃபைட் பண்ணுறாரு. யார்? ஜஸ்டின் இவங்க மாதிரி ஆளுகளோட சண்டை போடும்போது புரட்சி தலைவர் வந்து அன்னைக்கு 16 வயசு 20 வயசு இளைஞர் மாதிரியே இருந்தாராம். ஜஸ்டின் மாதிரி ஆளுலாம் சொன்னாங்களாம், என்ன தலைவர் இன்னும் அதே அடி அதே வீச்சு தாயா, பயங்கர ஃபார்மில் இருக்கார். காரணம் என்னன்னா சரியான உடற்பயிற்சி, சரியான மன உறுதி. 2வது ஷூட்டிங் நடக்கும்போது ராத்திரியில் பத்மபிரியா இந்த மாதிரி நடிகைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, யானை மேலே அவங்கள ராணியாக உட்கார வச்சுருப்பாங்களே, இளவரசியா, ஷூட்டிங் நடக்கும்போதே தூங்கிடுவாங்களாம், யானை மேலேயே தூங்கிடுவாங்களாம். என்னைக்குப்பா நடத்துறது, எப்பப்பா அடுத்த சீனுன்னு தெரியாமல். ஆனால் புரட்சி தலைவர் என்ன பண்ணுவாங்க, யானையிலேருந்து இறங்கி ஒவ்வொருத்தரும் எங்கே நிற்கணும் எப்படி நிற்கணும்னு எல்லா வேலையும் டைரக்ஷன் வேலையும் செஞ்சு அப்புறமேட்டு வந்து நைட்டு 2 மணிக்கு நடிப்பாரான் ஏறி, தூங்காதீங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா முடிச்சிருவோம்மா, வாங்கம்மா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுமா அப்படின்பாரான். என்ன வேகம் பாருங்க, அதுதான் புரட்சி தலைவருடைய வேகம். அந்த வேகம் இறுதி வரை இருந்தது. புரட்சி தலைவருடைய இந்த கருத்துக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு கேட்பேன், சொல்கிறேன், என்னுடைய நண்பர்கள் அனைவரும் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை என் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதை கொஞ்சம் கூட்டி விடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 10 நிமிஷம்னாலும் பாருங்கள். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் நாமம் வாழ்க.